பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, இஸ்ரோவுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும். ஸோ ஓவராலாக எக்ஸாம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ கட் ஆஃபை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய சேனல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு ப்ரெசென்ட்டில் நம்ம அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரோவுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 3 கேட்டகரியாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா 80 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா 60 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. இதை வந்து 100க்கோ அவங்க வந்து எப்படி அவங்க ரெக்யூப்மெண்ட்டுடைய கன்வீனியன்ஸை பொறுத்து அதை மாற்றிப்பாங்க. ஆனால் பேசிக்காக 100 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 60 மார்க்ஸ் இந்த பேஸில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் டிகிரி சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மினிமம் 60% வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகே, 60% வந்து கொஷின் கேட்டுருவாங்க. மீதி 40% வந்து ஜென்ரல் அவேர்னஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், அடுத்து வந்து அரித்மெட்டிக் கான்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் கான்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க. அதில் ஒரு 40% கொஷின் கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக்னா அந்த போர்ட்மாஸ் ரூல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பிளட் ரிலேஷன் இந்த மாதிரியான சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ எப்பவுமே இஸ்ரோவுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பிலோவாக தான் இருக்கும். ஒரு 40, ஒரு 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இஸ்ரோவுடைய கட் ஆஃப் எப்போவுமே இருக்கும். அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான். ஓகே, பிலோ 50, ஓகே, பிலோ 50 இல்லை பிலோ 40க்குள்ளே மட்டும்தான் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கட் ஆஃப் உடைய பற்றின டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சொல்லிடுறேன். விஎஸ்எஸ் ஆர்எம்டி 335 2025 அனௌன்ஸ் பண்ண அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸோடைய கட் ஆஃப் தான் நம்ம வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கட் ஆஃப் கேட்டகரி, கட் ஆஃப் மார்க்ஸ், ஓகேவா. உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அவுட் ஆஃப் 80, ஓகேவா. கொஷின் வந்து 80க்கு வந்து அவங்க வந்து 80 கொஷனுக்கு 80க்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டகரி கட் ஆஃப் மார்க், ஓகேவா. இப்போ அன்ரிசர்வ்ட், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி இந்த கேட்டகரிக்கு மட்டும் அவங்க வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஷெட்யூல் ட்ரைப் அந்த கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஏன்னா அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா. அதனால அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது அன்ரிசர்வ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போட்டி போடலாம் இல்லையா. நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூடிசி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் டாப் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ 80 கொஷனுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 45, 43.72 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ 80க்கு 40, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 45 கொஷின்ஸ் அடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. அங்கே ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 39.38 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் 40 கொஷின், 80க்கு 40 கொஷின், பாதி கொஷின் போட்டிருந்தாலே நீங்கள் குவாலிஃபைடு தான். இடபிள்யூஸை பொறுத்த வரைக்கும் 37.44 கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிக்கு வந்து 37.07 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஸ்ரோவுடைய கட் ஆஃப் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 56 வரைக்குமே கட் ஆஃப் வந்து வரும். ஸோ அது வந்து ஹை காம்படிஷன் இருக்கும் போது, சரிங்களா. ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து 56 இருக்கும். மற்றபடிக்கு லிமிட்டட் டிகிரி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40, 43, 39 அந்த மாதிரியான ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் கட் ஆஃப் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஷின்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கு, செமி பேசிக், அட்வான்ஸ், ஓகேவா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொஷின் இருக்கும். நீங்கள் வந்து பேசிக்கு, அப்புறம் வந்து மீடியம், ஓகேவா, அதாவது மாட்ரேட், ஓகே, ஸ்கில்ஸ் பேஸ்டு, அதாவது ஃபண்டமெண்டல் ஓரியன்டான ஒரு கொஷின்ஸையும், அடுத்து வந்து ஸ்கில்ஸ் டெக்னீஷியன், ஓகே, அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டான ஸ்கில்ஸையும், அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் ஓரியன்டான ஸ்கில்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே மட்டும் போதும். நீங்கள் வந்து இந்த இஸ்ரோ எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது, சரி. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.